இட்ஸ் அ இமேஜினரி ஸ்டோரி நாட் பேஸ்ட் ஆன் ரியல் ஈவெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்பவே ஹாரராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வில்லேஜ் பீப்புளெலாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா அந்த வில்லேஜில் ஒரு வீட்டில் பேய் இருக்குன்னு ஒரு பொண்ணுக்கு காசை கொடுத்து அந்த வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. அந்த பொண்ணு தைரியமாக அந்த வீட்டுக்கு போகுது. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது அந்த வீட்டில் உண்மையாலுமே பேய் இருக்குன்னு. அந்த பேய்கிட்ட அந்த பொண்ணு வசமாக மாட்டிக்கிது. அங்கேருந்து கடைசி வரைக்கும் அந்த பொண்ணால் வர முடியுதா, இல்லை வந்து காட்டுதா, இல்லை அந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்குதா, என்ன ஏதுன்னு தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. ஒரு அழகான ஊர். அந்த அழகான ஊரில் அவ்வளோ பேர் இருப்பாங்க ஜனங்கள்லாம். ஆனால் அங்கே ஒரு பேய் வீடு இருக்குது. அந்த பேய் வீட்டு பக்கத்தில் யாராலையும் போகிறவங்க எல்லாம் தலை தெறிக்க வந்துடுவாங்க. அந்த வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறவங்க போகவே முடியாது. அதனால் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு பைசா கொடுத்து ஒரு பொண்ணை அனுப்பியிருக்காங்க. அனுப்புனதால் அந்த பொண்ணும் அந்த வீட்டுக்கு போயிருக்கு. அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரூமெல்லாம் ஒன்று ஒன்றா சுற்றி பார்க்குது. ரூம் ஒன்று ஒன்றா சுற்றி பார்க்குறதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த பேய் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்குது, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த சீனை நீங்களே பாருங்கள். அப்புறம் அந்த பொண்ணு காதில் வாக்மேன் போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்துச்சு. பேய் அங்கே வந்து பார்த்துட்ருக்குது. அந்த பொண்ணுக்கு தெரியல. அது பெட்ரூமில் படுக்க போகிறப்ப மேலே பேய் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. அது பக்கத்தில் யாரும் இருக்கிற மாரி அதுக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. அப்போ தான் தெரியுது அந்த இடத்துல ஒரு பேய் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து அது ஓடி வந்து மறைஞ்சிக்கிச்சு அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் தூங்கி தான் ஆகணும், பைசாக்காக இருந்து தான் ஆகணும்னு சொல்லி அது படுக்க போச்சு. அங்கே வெளியே இருந்து ஒரு பேய் அட்டாக் பண்ணுது. திருப்பி இந்த பொண்ணு தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்குது. ஓடுது ஒரு இடத்துல போய் பைசாக்காக நம்ம என்னென்ன பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டே கதறி அழுதுகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணை அந்த பேய் வந்து செம்மையாக சரமறையாக போட்டு தாக்குது. கீழே மேலேயும் பெரட்டி உருட்டி எடுக்குது. அந்த பொண்ணாக கதறி அழுவுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த இடத்துல மறைஞ்சி உட்காந்துருக்கு. அந்த பேய் போயிடுச்சுன்னா நம்ம ஃப்ரீ ஆகிடலான்னு. ஆனால் அதுக்கு ஒரு இல்யூஷன் வருது. அந்த பொண்ணு ஒரு பெட்டில் உட்காந்துருக்கு, பேய் பக்கத்தில் வருது, இன்னும் பக்கத்தில் வருது. அந்த பொண்ணை அட்டாக் பண்ணுற மாரி அந்த இல்யூஷன் காட்டின உடனே திருப்பி அந்த பொண்ணு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. குட்டி சாத்தான்லேருந்து எடுத்து எல்லா பேயும் அந்த பொண்ணை துரத்த ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு ஓட கடைசியில் ஒரு கண்ணாடியில் நிரந்தரமாக அந்த பொண்ணு போய் மாட்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் அந்த ஊர் சனங்கள்லாம் பேசிக்கிறாங்க, உள்ளார போனவ வெளியே வரவே இல்லை, இவ்வளோ செத்துட்டாளாட்டிருக்குன்னு. இந்தமாரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி பிடிச்சிருந்தாலும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த டேக் கேர். பாய்.